வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் டொனேட்டா. முதலில் தலைப்புச் செய்திகள். வலிவடக்கில் விடுவிக்கப்பட்ட காணிகளுக்குள் பொதுமக்கள் பிரவேசிப்பதற்கான பாதைகள் திறப்பு. 69 லட்சம் மக்கள் இன்னும் எங்களுடன். இளம் தலைமைக்கு வாய்ப்புகள் கட்டாயம். ஃபசில் அதிரடி அறிவிப்பு. சஜித்தை தொலைபேசி சின்னத்தில் களமிறங்க அனுமதிக்கப் போவதில்லை. சேனகண்டி சில்வா. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தும் முயற்சி பயனற்றது. அமைச்சர் டக்ளஸ் சுட்டிக்காட்டு. இனி விரிவான செய்திகள். வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ், யாழ் மாவட்ட மேலதிக மாவட்ட செயலாளர் மற்றும் தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் ஆகியோர் கடந்த 7ஆம் திகதி விடுவிக்கப்பட்டிருந்த பகுதிக்கு கள விஜயம் மேற்கொண்டு பாதுகாப்பு தரப்பினருடன் கலந்துரையாடியதற்கு அமைவாக 2 வீதிகள் திறக்கப்பட்டுள்ளன. பொன்னாலை பருத்தித்துறை கடற்கரை வீதியில் பலாலி வடக்கு பாடசாலைக்கு அருகிலும், விமான நிலைய வீதியில் மருதடி சந்தையிலிருந்து பலாலி நோக்கி செல்லும் வீரப்பளை வீதியும் திறக்கப்பட்டுள்ளன. இதற்கு மேலதிகமாக விமான நிலைய வீதியூடாகவும் ஒட்டகப்புலம் பிரதான வீதியூடாகவும் விடுவிக்கப்பட்ட காணிகளுக்கு செல்ல ஏற்கனவே அனுமதி வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. J244 வசாவிளான் கிழக்கு, J245 வசாவிளான் மேற்கு, J254 பலாலி வடக்கு, J253 பலாலி கிழக்கு, J252 பலாலி தெற்கு ஆகிய கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட 234.8 ஏக்கர் காணி அண்மையில் விடுவிக்கப்பட்டது. இங்கு வசித்த 327 குடும்பங்கள் காணி உரிமை கோரி பதிவு செய்துள்ளதுடன் அவர்களில் 171 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் தங்களின் காணிகளை அடையாளப்படுத்தி துப்புரவு செய்யும் பணிகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இளம் தலைமைக்கு வாய்ப்புகள் கட்டாயம் வழங்குவோம் எனவும் இன்னும் 69 லட்சம் மக்கள் எங்களுடன் இருக்கின்றார்களா இல்லையா என தேர்தலை வைத்து தான் பார்க்க வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் ஃபசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி தேர்தல் நிலையம் இன்று பத்திரமுள்ள ரஜமால் தோட்டத்தில் திறந்து வைக்கப்பட்டது. ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கை அலுவலகங்கள் தொகுதிகள் மட்டத்திலும் திறக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான பரந்த பிரச்சார பொறிமுறை தயார் செய்யப்பட்டுள்ளதாக பொதுஜன பெரமுன மேலும் தெரிவித்துள்ளது. இங்கு ஃபசில் ராஜபக்ஷ கருத்து தெரிவிக்கையில், ஜனாதிபதி வேட்பாளர் இன்னும் கிடைக்கவில்லை. ஆணைக்குழு அதன் வேலையை செய்கின்றது. நாங்கள் எங்கள் வேலையினை செய்கின்றோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கு விரைவில் வேட்பாளரை கண்டுபிடிக்க வேண்டும். இது குறித்து கட்சி தலைமைக்கு அறிவித்திருக்கின்றேன். இளம் தலைமைக்கு வாய்ப்புகள் கட்டாயம் வழங்குவோம். இன்னும் 69 லட்சம் மக்கள் எங்களுடன் இருக்கின்றார்களா இல்லையா என தேர்தலை வைத்து தான் பார்க்க வேண்டும். எமது பிளானை வெளியே சொன்னால் அடுத்தவர்களும் அதனையே செய்வார்கள். நாட்டுக்காக நிற்கும் அவருடனும் சேர்ந்து பயணிக்கவும் தயார். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் ஃபசில் ராஜபக்ஷவிற்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையில் மற்றொரு கலந்துரையாடல் நேற்றிரவு இடம்பெற்றிருந்தது. எதிர்கால அரசியல் விவகாரங்கள் தொடர்பாக இருவருக்கும் இடையிலான 6வது கலந்துரையாடல் இதுவாகும். வர்த்தக பிரிவு பட்டதாரிகளுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார். சபாநாயகர் மஹிந்த யாபாபேவர்தன முன்னிலையில் இன்று வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், மேல் மாகாண ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்பும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் 6000 வெற்றிடங்களில் 2951 பேர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் சபையில் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் வர்த்தக பிரிவு பட்டதாரிகளில் 1200 பேர் விண்ணப்பித்திருந்த போதிலும் ஒரு வர்த்தக பட்டதாரிக்கேனும் இதுவரை நியமனம் கிடைக்கவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது தொலைபேசி சின்னத்தில் களமிறங்க அனுமதிக்கப் போவதில்லை என்று தமிழ் மக்கள் முன்னணி கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் இராஜாங்க அமைச்சருமான டயானா கமகேயின் கணவருமான சேனகண்டி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஐக்கிய மக்கள் சக்தியை நான் தான் ஸ்தாபித்தேன். 2010ஆம் ஆண்டு ஸ்ரீபதி சூர்யாராச்சியும் மங்கள சமரவீரவும் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்தார்கள். அப்போது நான் எமது மக்கள் முன்னணி கட்சியின் ஸ்தாபகராக இருந்தேன். நான் அந்த பொறுப்பில் இருந்து விலகிய பின்னர் கட்சியின் தலைவராக சஜித் பிரேமதாசவை நியமித்தேன். அப்போது கட்சியின் செயலாளராக டயானா கமகே இருந்தார். பின்னர் டயானா கமகே அந்த பதவியிலிருந்து விலகியதை தொடர்ந்து ரஞ்சித் மதுமபண்டார அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டார்.
கட்சியை முன்னோக்கி கொண்டு செல்லவே இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இவை அனைத்துக்குமான எழுத்துப்பூர்வமான சான்றுகள் உள்ளன. இந்த நிலையில் தேவை ஏற்பட்டால் சஜித் பிரேமதாசவின் கட்சியின் தலைமை பதவியை நாம் கேள்விக்கு முற்படுத்த முடியும். இது தொடர்பாக நாம் வழக்கம் தாக்கல் செய்யவுள்ளோம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச உள்ளிட்டவர்களுக்கு பாரிய பிரச்சனைகள் ஏற்படும். அந்த வகையில் ஒருபோதும் தொலைபேசி சின்னத்தில் அவரை களமிறக்க இடமளிக்க மாட்டோம். இவ்வாறு சேனக டி சில்வா தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீரா பிரச்சனையாக வைத்திருந்து அரசியல் ஆதாயம் தேடுவோரின் விருப்பமே தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தும் முயற்சி என்று கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தீவக அமைப்பாளர்கள் மற்றும் முக்கியஸ்தர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே டக்ளஸ் தேவானந்தா இதனை தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளையும் அவலங்களையும் அரசியல் கோஷங்களாக பயன்படுத்தி குறுகிய அரசியல் ஆதாயம் தேடும் தரப்புகள் தமது நலன்களுக்காக தமிழ் மக்களை இன்னும் ஒரு முறை பலிகடாவாக்க முனைகின்றார்கள். இவ்வாறான முட்டாள்தனமான முயற்சிகள் கடந்த காலங்களில் ஆயுத போராட்ட குழுக்களினாலும் மிதவாத தமிழ் தலைமைகளினாலும் பலமுறை முன்னெடுக்கப்பட்டன. ஆனால் அவற்றினால் எமது மக்களுக்கு எந்தவித நன்மைகளும் கிடைக்கவில்லை. மாறாக மீள முடியாத பின்னடைவுகளையே ஏற்படுத்தியிருந்தன. எனினும் நடைமுறை சாத்தியமான சிந்தனையோ சரியான வேலை திட்டத்தினை முன்வைத்து அதற்காக உழைக்கும் குணாம்சமோ இல்லாதவர்கள் எமது மக்களை உணர்ச்சியூட்டும் தோற்றுப்போன வழிமுறையை மீண்டும் கையில் எடுத்து தம்மை அரசியலில் நிலைநிறுத்த முனைகின்றார்கள். ஆனால் இபிடிபி ஆகிய நாங்கள் எமது மக்களுக்கு சரியான வழியை காட்டுகின்ற தனித்துவமான தரப்பு என்ற அடிப்படையிலேயே செயற்பட்டு வருவதுடன் தேர்தல்களுக்கும் முகம் கொடுத்து வருகின்றோம். ஆனால் இபிடிபி ஆகிய நாங்கள் பொதுமக்களுக்கு சரியான வழியை காட்டுகின்ற தனித்துவமான தரப்பு என்ற அடிப்படையிலேயே செயற்பட்டு வருவதுடன் தேர்தல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றோம். மக்கள் எதிர்கொள்ளுகின்ற அன்றாட பிரச்சனைகள் முதல் அபிவிருத்தி உள்ளடங்கலான அரசியல் தீர்வு வரையிலான மூன்றுகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் தீர்வுகளை முன்வைக்கக்கூடிய ஒரு கட்சியாக இபிடிபி மட்டும்தான் இருக்கின்றது. கடந்த 34 வருடங்களாக பல்வேறு விடயங்களில் அவை நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு நாம் கட்டி வளர்த்துள்ள தேசிய நல்லிணக்கமும் கணிசமான பங்களிப்பை செய்திருக்கின்றது. எனவே அடுத்து வரவுள்ள தேர்தல் என்பது தமிழ் மக்களை வெற்றியின் கதாநாயகர்களாக அடையாளப்படுத்தும் வகையில் எமது செயற்பாடுகளும் மக்களுக்கான தெளிவுபடுத்தல்களும் அமைய வேண்டும். அதன் மூலம் தமிழ் மக்களின் அபிலாசைகளை அடைவதற்கான வழியை பிரகாசமாக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வழங்கிய வாக்குமூலத்தை விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு மாளிகாகந்த நீதவான் லோச்சனி அபேவிக்ரம இன்று உத்தரவிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பில் மைத்திரிபால சிறிசேன வழங்கிய வாக்குமூலம் தொடர்பான வழக்கு இன்று மீண்டும் மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன மற்றும் மக்கள் போராட்ட இயக்கத்தின் பிரஜைகள் தாக்கல் செய்த முறைப்பாடுகளை ஒரே நேரத்தில் விசாரணை செய்து வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன சார்பில் ஆஜரான சட்டத்தரணி ராஜித லக்ஸ்மால் உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பில் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பல அடிப்படை உரிமை மீறல் மனுக்களின் முடிவில் மைத்திரிபால சிறிசேன குற்றவாளியாக காணப்பட்டதாகவும் அவர் இன்னும் அந்த மனுதாரர்களுக்கு நட்டஈடு வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார். மைத்திரிபால சிறிசேனவின் வாக்குமூலம் உண்மையா பொய்யா என விசாரணை நடத்துமாறும் நீதிமன்றில் கூறாமல் மேலும் பல உண்மைகளை மறைத்தால் உடனடியாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் சட்டத்தரணி கோரியுள்ளார். அட்சய திருதியை நாளான இன்றைய தினம் யாழில் உள்ள நகை கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, அட்சய திருதியை நன்னாளில் தங்கம் வாங்கினால் வீட்டில் செல்வச் செழிப்பு அதிகரிக்கும் என்பது மக்களிடையே காலாதி காலமாக நிலவும் ஐதீகமாகும். அந்த வகையில் நாட்டில் கடந்த சில ஆண்டுகளாக நிலவிய பொருளாதார நெருக்கடி நிலை காரணமாக தங்கத்தினை கொள்வனவு செய்வதில் மக்கள் ஆர்வம் காட்டாத சூழ்நிலையில் இம்முறை ஓரளவு நெருக்கடி நிலை தீர்ந்த நிலையில் தங்க கொள்வனவில் மக்கள் கவனம் செலுத்தியுள்ளனர். இந்நிலையில் யாழ் மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான நகைக்கடைகளில் இன்று காலை முதல் ஏராளமான மக்கள் நகைகளை வாங்குவதற்காக காத்திருந்தமையை அவதானிக்க முடிந்துள்ளது. கொழும்பு ஹோமாகம நகரத்தில் உள்ள நகைக்கடையொன்றிற்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற 4 அங்கிருந்த பணியாளர்களிடம் துப்பாக்கியை காண்பித்து அச்சுறுத்தி 3 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் நகைகளை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக
ஹோமாகம போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொள்ளை சம்பவம் ஆட்சிய திருதியை நாளான இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. இதன்போது நகை கடையிலிருந்த 36 மோதிரங்களும் 8 பென்டன்களும் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொள்ளையர்கள் ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிள்களில் போலி இலக்கத்தட்டுகள் பொருத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹோமாகம தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.